அது டெய்லிண்டாப்பா ஒரு நாள் என்ன டெய்லிண்டா வேற வேலை இல்லை சாமி. மனம் என்ன சொல்லுதோ அதை செய்வேன். ஃபேஸ்புக்கெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தியா? ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் பாரு. நேற்று என்ன நான் வேலை பண்ணேன் வீட்டில் எல்லாத்தையும் போட்டேன். ஜாமான் ஒன்று போட்டேன். யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம். ஏன்டா எல்லாம் வீட்டில் இருக்கும்போது வெட்டியாக இருக்கும்போது எதனா வேலை செஞ்சுருக்குங்களா? வீட்டில் இருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? மக்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன். நான் தான் கலந்தேன் ஜாமான். நான் 2 நாளாக வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கிறேம்மா. வேலை செய்யாத வீட்டில் எல்லாம் மலைக்கு குளிருக்கு பயந்து பத்துங்கிறாங்க. நமக்கு டேப்லெட் பாடி எதுவும் ஆகாது. நல்லா தண்ணியில் குளிச்சுட்டு போய் ஜாமான்கள் கழுவி வச்சு எல்லாம் பெருக்கிட்டு மஜாவா சாப்பாடு மட்டும் செஞ்சு தான் சாப்பிட்டு வேண்டியது தான். இது மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும். மனம் மட்டுமே சுத்தமாக யார் எச்சது? அது யார் எச்சது? நம்ம பிள்ளைங்களோட எச்சு, நம்ம வீட்டு மனைவியோட எச்சு தானே. அதை தொடக்கூடாதுன்னு சாமியே சொல்லாது. நம்ம எடுத்தா நம்ம அவங்க நம்மளால எவ்வளோ உழைப்பு உழைக்கிறாங்க. அவங்கள நாம் பணியில் செய்து தரமாக தான் வளர்க்கணுமா. பெற்ற அப்பா அம்மாவுக்கு அடுத்தது யார்? மனைவி தானே. அவங்களெல்லாம் நாம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அம்மாவோடைய உதவி தேவைப்படும். கல்யாணம் ஆகிற பிறகு பொண்டாட்டியோட உதவி அதிகம். ஆமாம், 3 நாள் நாங்களே வரல. போட்டு பில்லை போட்டு வரமா பார்த்துலாம். அடுப்பு வைக்கக்கூடாது. ஆட்டை கிடையாது. 50 ரூபா தான் இப்போ போனியா பண்ணுறோம். பில்லை கீழ்ச்சி போகிறேன். போட்டு போய் மீன் குடிச்சு வந்த பிறகு சங்கத்துலேருந்து வரணும்.
இங்கே மீன் விட்டாங்க. அப்புறம் அங்கே வாங்கினா